வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணலாம். இந்தமாரி குட்டி குட்டியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்து கழுவிட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். பாதி வெந்துருச்சு. இப்போ இது கூட வாழைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு. வாழைக்காய் வெந்துருச்சு. இதை இப்போ வடிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் புல்லு போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். இது கூட திருவி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு.